பிரபுங்கிறவருக்கு லவ் ஃபெயிலியர். அதனால கல்யாணமே வேணான்னு சொல்றாரு. அவங்க அப்பா அம்மா பொண்ணு பார்க்கறதுக்காக அவரை கூப்பிடுறாங்க. அவர் வரமாட்டேன்னு சொல்றாரு. அதுக்காக அவங்க 2 பேருமே அடிச்சு அவரை பொண்ணு பார்க்க கூட்டு போறாங்க. பிரியாங்கிற பொண்ணை தான் பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க பிரபுவை பார்த்ததுமே நீதான் மாப்பிள்ளையா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. பிரபுவோட அம்மா எனக்கு தெரியாம திரும்பியும் லவ் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் இல்லம்மா, நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம்னு சொல்றாரு. பிரபு பிரியாவை பார்த்து நாங்க 2 பேரும் ஸ்கூல் மேட்ஸ், நான் இது வரைக்கும் பிரியா வந்த மாதிரிலாம் நினைச்சது இல்ல, இப்ப கல்யாணம்னா எப்படி அப்படின்னு யோசிக்கிறாரு. பிரியாவும் நானும் பிரபுவும் 1 வீக் பேசி பழகுறோம், எங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு அப்பா அம்மா கிட்ட கேக்குறாங்க. பிரபுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராஜேஷ் இப்ப அவர்கிட்ட பிரியாவை பொண்ணு பார்த்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. பிரபு ஒரு செஃப்பா இருப்பாரு. பிரியா வந்து நான் ஹோம் மேக்கரா தான் இருக்க போறேன், நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதுலயே நம்ம வாழ்ந்துக்கலாம்னு சொல்றாங்க. பிரியா பிரபு கிட்ட என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பிரபு அவரோட ஃப்ரெண்ட் ராஜேஷ் பிரியாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் நைட் 8 மணிக்கு மேல நாட் அலோடுன்னு சொல்லிடுறாங்க. கடைசியா ஒரு டின்னர் சாப்பிட்டு நம்ம முடிவு எடுக்கலாம்னு பிரியா சொல்றாங்க. பிரியா பிரபு ஹக் பண்ணிட்டு எனக்கு கூட இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றாங்க. ராஜேஷ் பிரபு கிட்ட உனக்கு பிரியா ஓகேவா கன்ஃபார்மா இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து அவனே இப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா, நீ வாயை மூடிட்டு திட்டுறாங்க. பிரபு பிரியா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கதா அவங்க அப்பா சொல்றாரு. பார்சல் ஓபன் பண்ணி பார்த்து பிரபு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதை பத்தி நீ கவலைப்படாத, பிரியாவை பார்க்க போன அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. பிரியா டின்னர் சாப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. இப்ப மொட்டை மாடியிலேயே டின்னருக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. பிரியா பிரபு கிட்ட நிறைய விஷயம் பேசுறாங்க. ஆனா அவர் எதையுமே கவனிக்க மாட்டாரு. உனக்கு என்ன ஆச்சு, நான் பேசுறது கவனிக்கிறியா இல்லையான்னு பிரியா கேக்குறாங்க. பிரபு பிரியா கிட்ட ஒரு கல்யாண பத்திரிக்கை தராரு. அதுல நிலாங்கிறவங்க அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா. இப்ப பிரியா பிரபு கிட்ட அவருடைய லவ் ஸ்டோரி பத்தி கேக்குறாங்க. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரபு செஃப்க்காக ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு ரவியும் ஸ்ரேயாவும் லவ் பண்ணி 8 வருஷம் ஆகுது. அதை பார்ட்டியா செலிப்ரேட் பண்ண போறோம், நீங்க தான் வந்து எங்களுக்கு குக் பண்ணி தரணும்னு சொல்றாங்க. இப்போ அவங்களும் அந்த பார்ட்டியில குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரேயா அவங்க ஃப்ரெண்டு நிலாவா பிரபுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு கூட்டு போறாங்க. அங்க நிலா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேட்டா சாப்பாடு பயங்கர டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. பிரபுக்கு இது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இப்ப பிரபு பார்க்கறதுக்காக நிலாவே அவரை தேடி வராங்க. ராஜேஷ் நிலா கிட்ட ஒரு டிஷ் கொடுக்குறாரு. பிரபு அது வேணாம், அதுல வைன் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்காக பண்ணி தரேன்னு சொல்றாரு. அவங்களும் எனக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும், பண்ணி தரீங்களான்னு கேக்குறாங்க. கருவாடு குழம்பு பண்றதுக்கு கருவாடு இங்க இல்ல, நான் வேணா மீனை வச்சு உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணி தரேன்னு அவங்களுக்காக செய்யறாரு. இப்போ அவங்களும் அந்த டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கு, இதை சாப்பிடும்போது எனக்கு அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி இருக்கு, சின்ன வயசுலயே அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு அப்பா மட்டும்தான், எப்பவுமே குக் செஞ்ச சாப்பாடை தான் சாப்பிடுவேன், ஆனா இன்னைக்கு நீங்க செஞ்ச சாப்பாடை சாப்பிடும்போது எனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னதுமே பிரபுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது.